இது வந்துங்க நம்ம ஒரு சுவையான மொச்சக்கொட்டை சாதம் தாங்க செய்ய போகிறோம். இப்போது சீசன்ன்றதால எல்லா இதுலேயும் மொச்சக்கொட்டை சேர்க்குறோம். அதே மாதிரி இந்த மொச்சக்கொட்டை சாதமும் செய்வோன்ட்டு செஞ்சுருக்குறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா அருமையாக இருக்கும், சூடாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட செஞ்சு தயிர் பச்சடியோ இல்லை ஒரு வெங்காயம் வச்சு சாப்பிட்டா கூட அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய்ஞ்சதுமே தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது அப்படியே இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெயில் போட்டுடலாம். அது லவங்கம் வெடிக்கும், அதனால் உடனே வெங்காயத்தையும் போட்டுறேன். வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். கூடவே ஒரு 4 ஸ்பூன் முந்திரியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வதங்கட்டுங்க. ஸோ நல்லா பொன்னிறமாக வதங்கி ஆயிடுச்சிங்க வெங்காயம் போட்டோம். அதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்ல வாசனை இருக்குங்க. கூடவே ஒரே 2 தக்காளியும் அதிலே சேர்த்துட்றாங்க. 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா இது கலந்து விட்டுட்டு இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போது தேவையான கொஞ்சம் மசாலாவும் சேர்த்துடலாம் இதோடவே. 1 2 ஒரு 3 சின்ன ஸ்பூன் தாங்க, 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஆல்ரெடி 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். அப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 1/2 போட்டுக்கிறேங்க, இது கலருக்காக. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை கலரி விடலாம். அப்படியே வதங்கட்டுங்க. ஒரு 2 செகண்ட் இப்படி கலரி விட்டுட்டு நான் தோல் உரித்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மொச்சக்கொட்டைங்க. இது ஒரு கப் அளவுங்க, சின்ன கிண்ணம் அளவு. இதை இதுலேயே சேர்த்துக்குவேன். நல்லா கலந்துட்டு எண்ணெயிலே எல்லாம் வதங்கினாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெறும்னு நான் குக்கர் மூடி போட்டு அப்படி மேலோட்டமாக ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே அது வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். தக்காளி எல்லாம் நல்லா மிருதுவாகிடுச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே எல்லாம் ஒன்றோட ஒன்று தான் அப்படியே போட்டோம். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் வந்துங்க சாப்பாட்டு அரிசி, பச்சரிசிங்க, அதுதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருக்கேங்க. அதை கழுவி இதில் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் செய்கிற பச்சரிசி தான் போட்டிருக்கேன் சாப்பாடு செய்கிறது.
இப்போது அரிசியை லைட்டாக இப்படி அந்த மசாலாவில் கலந்து விட்டுடலாங்க. லேசாக அப்படி இந்த எண்ணெயில் கொஞ்சம் இப்படி சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நான் வந்து இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் அரிசி போட்டேங்க. இப்போது 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அளந்து இதில் ஊற்றி வச்சுருக்குறாங்க 5 கிளாஸ் தண்ணி. சரியா அந்த கிளாஸில் 5 கிளாஸு. ஏன்னா பச்சை அரிசி வீட்டில் செய்கிற அரிசி 1க்கு 2 ஊற்றணும். அதனால் 2.5 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி ரெடியாக அளந்து வச்சுருக்கேன். அது ஊற்றிட்டேன். இப்போ இந்த நேரம் நம்ம கொஞ்சம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 3 சின்ன ஸ்பூன் தான், 3 ஸ்பூன் போட்டேன். கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சின்ன ஸ்பூனுன்றதால மேலும் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. போட்டு கலந்துட்டு ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கலாம். பாதி போட்டால் போதும். பிழிஞ்சாச்சுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவியாச்சுங்க. தூவிட்டு ஒரு 2 விசில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க. வச்சுட்டு பார்ப்போம், நம்மளுடைய மொச்சக்கொட்டை சாதம் தயாராகிடும். 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே வைக்கலாம். இப்போ 2 விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸ்டவ்வு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி நல்ல பளபளன்னு வெந்திருக்குது. இது வந்து நம்ம அப்படியே பண்ணாமல் கொஞ்சம் நெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய். இந்த குளிர்காலம் வரனா வந்தது நெய் அப்படியே இறுகிறது, ஸ்பூனை விட்டு வரமாட்டேங்குது. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம லைட்டாக கலரி பரிமாற வேண்டியதுதாங்க. நம்மளின் அருமையாக சுவையான ஒரு மொச்சக்கொட்டை சாதம் தயாராகிடுச்சிங்க. எப்போயுமே வெஜிடபிள்ஸு இல்லை சிக்கனு அந்த மாதிரிலாம் பண்ணி ஏதாவது செய்வோம். இந்த மாதிரி சீசனில் ஒரு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை அப்படியே நம்ம பரிமாறிடலாம். சுட சுட சுவையான ஒரு மொச்சக்கொட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு கூட நல்லா வெந்திருக்குது. இப்போது கொஞ்சம் அது மேலே 2 வெங்காயத்தை வச்சு, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது. இதை அப்படியே வச்சு சுட சுட சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.